பைல்வான் ரங்கநாதனையே பீட் பண்ணிடுவாங்க போல சுசித்ரா. ரீசெண்டாக சுசித்ரா கொடுத்த எல்லா இன்டர்வியூமே பயங்கரமான ஹிட், பயங்கரமான வியூஸ் போச்சு. ஏன்னா அவ்வளோ காசிப் கதைகளை அவங்க சொன்னாங்க. இன்டர்வியூ கொடுக்கறதோட நிறுத்தினாங்களா அப்படின்னா இல்லை, இப்போ அவங்க சொந்தமாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதுலேயே பயங்கரமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஆக்டர் விஜயை பற்றியும் த்ரிஷாவை பற்றியும் பயங்கர மோசமாக பேசியிருந்தாங்க. ஆக்டர் விஜயை ஒரு ஸ்பாயில்டு பிராட்டு சிஎம்மாக வர்றது நல்லதா? கண்டிப்பாக நல்லதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவை பற்றி ரொம்பவே மோசமாக பேசியிருந்தாங்க. த்ரிஷா தளபதி விஜயோட பிறந்த நாளுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு சுசித்ரா, த்ரிஷாக்கு என்ன ஜெயலலிதா அப்படின்னு நினைப்பா, நடிகையிலிருந்து பொலிட்டீஷியனா மாற போறாங்களா அப்படின்னு ரொம்பவே மோசமா பேசியிருந்தாங்க. அப்படி பொலிட்டீஷியனா ஆகணும் அப்படின்னா நீங்க பிஜேபியில போய் சேர வேண்டியதானே, எதுக்கு விஜய் கட்சியில சேர்றீங்க? நீங்க விஜய் கட்சியில சேரவே கூடாது, நீங்க இருக்கவே கூடாது, நீங்க இருந்தீங்கன்னா அது விஜய்க்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோசமா பேசியிருந்தாங்க. இதுக்கு இணையதளத்துல பயங்கரமான எதிர்ப்புகள் வந்திருக்கு. ஆனாலும் ஆக்டர் விஜயும் த்ரிஷாவும் இதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லிக்கல. இந்த நிலையில த்ரிஷா அவங்களோட ஒரு போட்டோ ஷூட்டை போஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்களை பத்தி யாரு என்ன சொன்னாலும் அதை நீங்க கேரி பண்ணிக்காதீங்க, அதை நீங்க மைண்ட்லயே எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. சுசித்ரா என்னதான் இறங்கி ரொம்பவே லோக்கலா பேசியிருந்தாலும் அவங்க லெவலுக்கு த்ரிஷா இறங்கல. ரொம்பவே சிம்பிளா ஒரு போஸ்ட்லயே முடிச்சிட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் இதை பத்தி எதுவுமே இன்னும் பேசிக்கல. கண்டிப்பா ஏதாவது ஒரு மேடையில இதை பத்தி அட்ரஸ் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். சுசித்ராவோட பதிவை பத்தி உங்க கருத்துக்களை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினி நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீல் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.